ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப்போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது, எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது, இதுதான் தலைப்பு. 9 கிரகங்களும் சாதகமாக இருக்கா, நன்மைகள் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பான யோகம் இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்ரகதியாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகுவோடு இணைகிறார். வருட ஆரம்பத்தில் மார்ச் மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்கும், கவலையப்பட வேண்டாம்.
தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய தொழில் துவங்குவதற்கு உண்டான நேரம். ராகு சனி சேர்ந்துன்னா, ராகு தான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், தொழிலை விரிவுபடுத்தக்கூடியவர்கள். இப்போ புதிய தொழில் துவங்குவதற்குண்டான நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகுவோட சனி. ராகு சனி சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்தால் மிகச்சிறப்பு. அதே கெட்ட இடத்துல இருந்துன்னா அவனை மாதிரி மோசமாக அனுபவிக்கிறது கிடையாது. அதனால் இப்போ இருக்கிற இடம் அப்படிங்கிறது சனியோட வீட்டில் ராகு, அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 2 பேரும் இருக்கிற இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபத்தை தரக்கூடிய இடத்துல நல்ல கிரகங்கள் அமைப்பாக இருக்கிறதுனால இப்போ பயன்படுத்திக்கலைன்னா எப்போ உங்களால் பயன்படுத்த முடியாது. ஒரு டைம், ஒரு நேரம், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பகவான் கொடுப்பார். அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனமாக நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. கூட்டுத் தொழில் பண்ணுறது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அந்நிய செலாவணி, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட் பண்ணுறது, உள்ள முதலீடு பண்ணுறது, நண்பர்களால் அனுகூலங்கள், கூட இருக்கவங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க. ராகுதா அதுக்குள்ள அதிபதி. இந்த மாதிரி நமக்கு இருந்த ஒரு கெட்ட பேர் போய் நமக்கு ஒரு நல்ல பேர், அவனா இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். 11ஆம் இடத்து ராகு. இருந்து வந்த கவலைகள் மறக்கும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணலாம். தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், வாகனம், உதிரி பாகங்கள், பூமி சம்பந்தமான தொழில், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்துகள், நிலக்கரி சுரங்கங்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. 2026 அபரிமிதமான யோகம்னு சொல்லலாம். குருவும் 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார், அதுவும் சிறப்பு. வக்கரத்தில் புதன் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அம்மா வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தானாக தேடி வருவார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஏப்ரல் வரைக்கும் அந்த பலன் இருக்குது. அதுக்கு மேலே குரு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார், அர்த்தாஷ்டமம். ஏப்ரலுக்கு மேலே இடமாற்றம், வேலை மாற்றம், செலவுகள், நம்மளுடைய பெயர், புகழ், திறமை, வித்தை இதெல்லாம் மறைக்கப்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வரைக்கும் சிறப்பு. குரு நன்மையை தருகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5, 6ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பு. நன்மைகள் அதிகரிக்குது. பூர்வீக சொத்துக்கள் லாபம், வாரிசுகள் மூலம் நன்மை, இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். வாரிசுகள் மூலம் நன்மை ஏற்படும். இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக தான் இருக்கும். 6, 7, 8 ஒன்றுமில்ல. 9ஆம் இடத்துல வருட ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அதுவும் சிறப்பு. அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் எளிதாக டக்குன்னு முடியும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த காரியங்கள்லாம் கவர்மெண்டில் ஏதாவது நமக்கு ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்த மாத்திரத்தில் நடக்கும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். பொதுவாக மேஷராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது 2026 ஒரு 90% நன்மைகள் ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்கள் 90% நன்மைகள் பெறுகிறார்கள். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கண்டக்கடவுளை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.